கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் ஒவ்வொரு குழந்தைய பெற்று எடுத்த உடனேயே அது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு வயசு முடியறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல போட்டா என் பிள்ளைக்கு நல்ல கல்வி கிடைக்கும் அப்படிங்கறத தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பவே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுல இருந்து மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் அலசி ஆராய்ந்து யோசித்து பல பேரிடம் கேட்டு தெரிந்து சிறந்த பள்ளி எதுவோ அந்த பள்ளியிலே கொண்டு சென்று தங்கள் குழந்தைகளை சேர்க்கின்றார்கள். அப்படித்தான் இங்கே இந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பள்ளி அமைந்திருக்கின்றது. இது கிராமப்புறத்திலே இருக்கின்ற ஒரு பள்ளியாக இருந்தாலும் கூட இங்கே வெளியிலே இருக்கக்கூடிய, பட்டினத்திலே இருக்கக்கூடிய, சென்னையிலே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளியாக, அது மட்டுமல்லாமல் இங்கே உங்களுக்கு ஸ்மார்ட் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் மூலமாகவே இன்றைக்கு பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை கற்றுக் கொள்ளுகின்ற வகையிலே இவர்கள் தங்களுடைய பாடங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது, கேட்கும் பொழுது மிகவுமே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பல இடங்களிலே, இன்னும் பெரிய பெரிய பள்ளிகளில கூட கம்ப்யூட்டர் 8ஆம் கிளாஸ்ல தான் அவங்க பாக்குறாங்க. லேப்டாப்னா என்னங்கறத 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா இங்க நம்ம இந்த ஆனுவல் அட்ரஸ் சொல்லும் பொழுது, பள்ளியினுடைய ஆண்டு அறிக்கை வாசிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் அதை விட சின்ன குழந்தைகளுக்கு கூட கம்ப்யூட்டர் மூலமாகவே பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படின்னா சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, பார்த்து தெரிந்து கொள்ளும் பொழுது குழந்தைகளுக்கு அது மிக எளிதிலே சென்று செல்கின்ற வகையிலே இருக்கும். ஒரு விஷயத்தை ஏன் பிராக்டிக்கல் எக்ஸாம்னு சொல்றாங்க, ஏன் பிராக்டிக்கலா செஞ்சு காட்டணும் அப்படின்ட்டு சயின்ஸுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் வச்சிருக்காங்க. வெறுமை படிக்கிறத விட, வெறும் புத்தகத்தை படிக்கிறத விட அதை செஞ்சு பார்த்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி செஞ்சா இந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கறது செய்து பார்க்கும் பொழுது அந்த மாணவனுடைய மனதிலே அது ரொம்ப தெளிவா அது பதிஞ்சிருது. அதனாலதான் அவங்களுக்கு பிராக்டிக்கலாக கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதுலதான் நீங்க சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய புத்தகத்தை புரட்டி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வண்ண வண்ண படங்களை எல்லாம் அதுல போட்டு வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எதற்காக அப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், வண்ண படங்களை பார்க்கும் பொழுது மனதிலே சென்று அந்த காட்சிகள் படும் பொழுது அது சீக்கிரமே அந்த குழந்தைக்கு பதிகின்றது. அது மட்டுமல்ல, சீக்கிரமா பதியும் பொழுது அதை நெக்ஸ்ட் ரிட்ரைவ் பண்றது, மைண்ட் ரிட்ரைவ் பண்ணும் அப்படிங்கும் பொழுது அது உடனடியாக அந்த குழந்தையினுடைய கவனத்துக்கு மறுபடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அதனாலதான் படத்தை மூலமாக அவர்கள் கல்வி கற்பிக்கின்ற வகையிலே அந்த புத்தகங்களை எல்லாம் போட்டிருக்கின்றார்கள். அந்த புத்தகத்தையும் தாண்டி இன்னைக்கு கம்ப்யூட்டர்லயே அவங்களுக்கு ஸ்கிரீனை பெருசா வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு இந்த படங்களை போட்டு இந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கின்ற முறையானது சீக்கிரமாக அந்த குழந்தைகளை சென்று அந்த பாடங்கள் அவர்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு கல்வி முறையை ஏற்படுத்தி இன்றைக்கு பெருவாரியான இடங்களிலே, மேலை நாடுகளிலும் சரி, நல்ல பெரிய பள்ளிக்கூடங்களிலும் சரி, இப்படி ஒரு முறையிலே கல்வியை பயிற்றுவிக்கின்றார்கள். அதே முறையில நினைச்சு பாருங்க, அதே முறையில உங்க பிள்ளைகள் நீங்க இந்த ஆண்டறிக்கையை பார்க்கும் பொழுது அதுல படம் போட்டு காட்டினாங்க. நிறைய பிள்ளைகள் அவங்களே பிளே அமுக்குறாங்க, அவங்களே பாஸ் அமுக்குறாங்க. அதுலயே அவங்களுடைய சொல்ற ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. அதை கேட்டுட்டு அவங்க மாற்றி எப்படி அதை அமைக்கணுங்கிறத அவங்களே ஆபரேட் பண்ணி கத்துக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய காலம் செஞ்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. நீங்க ஒரு நல்ல டெசிஷனை எடுத்திருக்கீங்க. உங்க குழந்தைக்கு சரியான ஒரு பவுண்டேஷனை, சரியான ஒரு அடித்தளத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆவலை இன்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உள்ளபடியே இந்த பள்ளிக்கு உங்களை எல்லாம் பார்த்து பேசுறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு அப்துல் காதர் அவர்கள் என்கிட்ட அவர் பேசும் பொழுது சொன்னாரு, நான் என்னை பார்க்கும் பொழுது உடனே நான் இந்த பள்ளிக்கு வருகின்றேன் என்று ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எல்லா இடங்களிலே போகும் பொழுதும் எந்த பங்கனா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய காலேஜ் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடங்களுக்கு போவது என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏனென்றால் நாளைய தூண்கள், எங்களுடைய நாளைய நம்பிக்கைகள், அவங்கள நாங்க பார்க்கறதுக்கு வருவோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு நல்ல சந்தோஷம்.